இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு விதைக்கிறவன் உவமை. சரிதானா? வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். கவனிங்க, கடலோரத்திற்கு செல்லுகிறார் இயேசு, கடற்கரைக்கு செல்லுகிறார் இயேசு. அநேக மக்கள் தம்மை சூழ்ந்திருந்தபடியினால் ஒரு படகிலே அமர்ந்து உவமையின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தின், பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் அந்த விதைகளை பட்சித்து போட்டது. தொடர்ந்து சொல்லுகிறார், அவன் விதைக்கையில் சில விதைகள் கற்பாறை நிலத்திலே விழுந்தது. மண் ஆழமாக இராததினாலே சீக்கிரம் முளைத்தது. ஆனாலும் அது செடியாக மாறி பலன் கொடாதபடிக்கு வெயில் ஏறின போது அது தீந்து போயிற்று. தொடர்ந்து சொல்லுகிறார், சில விதை முள்ளுள்ள நிலத்திலே விழுந்தது. அந்த விதையிலிருந்து முளை கிளம்பியது, செடியாக வந்தது, ஓரளவு உயரமாக வந்தது. ஆனாலும் அது பலன் கொடாதபடிக்கு அந்த முள் அதை நெருக்கி போட்டு விட்டது. இன்னும் சொல்லுகிறார், சில விதை நல்ல நிலத்திலே விழுந்தது. அது 30ஆக 60ஆக 100ஆக பலன் கொடுத்தது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், சத்தத்தை உயர்த்தி சொல்லுகிறார், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். என்ன சொல்ல வருகிறார்? விருப்பம் இருந்தால் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து விடுகிறார். யாருக்கு புரிந்திருக்கும்? உவமையை சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு எளிதில் புரியக்கூடிய காரியத்தை கடினமாக பேசுகிறார் இயேசு. ஆகையினால்தான் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தையும் மார்க் 4ஆம் அதிகாரத்தையும் இணைத்து பேசுகிறேன். சீஷர்கள் வந்து கேட்கிறார்கள், ஏன் ஆண்டவரே அவர்களோடு உவமையின் மூலமாக பேசுகிறீர்? எங்களுக்கே கருத்து விளங்கவில்லையே. அவர்களுக்கு எப்படி விளங்கும்? குறிப்பாக மார்க் ரொம்ப அழகாக எழுதுகிறான். வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் தனித்திருக்கிற போது, இயேசு தனித்திருக்கிற போது, 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள், இந்த வார்த்தை கவனிங்க, 12 கூட, அதாவது சீஷர்களோடும் கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள். அப்படி என்றால் 12 சீஷர்கள் பிளஸ் இன்னும் அநேக மக்கள். அந்த ஓமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு இயேசு, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாதபடிக்கும், வார்த்தை கவனிங்க, அவர்கள் குணப்படாதபடிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும், வார்த்தை கவனிங்க, பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். கவனிங்க, 12 சீடர்களும் உவமை கேட்ட சில மக்களும் இயேசு தனித்திருக்கிற போது அவரை அணுகி கேட்கிறார்கள், என்ன ஆண்டவரே, கடினமாக
உவமையின் மூலமாக நீ சொல்லிவிட்டு மக்களை குழப்புகிறது போல கருத்தை சொல்லாமல் வந்து விட்டீரே, ஏன் ஆண்டவரே எங்களுக்காவது சொல்லும். அப்போ தான் இயேசு சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு வெளியே இருக்கிற மக்கள் நான் உவமையின் மூலமாக சொன்னேனே, அவர்களுக்கு அது அருளப்படவில்லை, மாறாக உங்களுக்கு தான் அருளப்பட்டது. அவர்களெல்லாம் மனம் திரும்ப கூடாதபடிக்கு, பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாதபடிக்கு கண்டும் காணாதவர்களாக கேட்டும் கேளாதவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அதனால தான் உவமைகளாக சொல்லப்படுகிறது. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் மனம் திரும்பக்கூடியவர்கள், ஆகையால் உங்களுக்கு தான் அது அருளப்படுகிறது என்று இவர்களுக்கு மட்டுமே ஆண்டவர் கருத்தை சொல்கிறார். அதுபோல ஆண்டவருடைய பேரபிள்ஸ், அவருடைய உவமைகள் அநேகருக்கு இன்னும் புரியாத புதிராகவே இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் பேராகி உங்களுக்கும் எனக்கும் தான் ஆண்டவர் கற்றுத்தருகிறார் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களாக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, 4 காரியங்களை இயேசு சொல்லுகிறார். 1, வழியருகே விதைக்கப்பட்ட நிலம். 2, கற்பாறை நிலத்திலே விதைக்கப்பட்ட நிலம். 3, முள்ளுள்ள நிலத்திலே விதைக்கப்பட்ட நிலம். 4, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட நிலம். எல்லா சபைகளிலும் இந்த 4 விதமான மக்கள் கூட்டத்தினர் நிச்சயம் இருப்பார்கள். நீங்களும் நானும் இந்த 4லே ஒரு நிலமாக நிச்சயம் இருப்போம். இந்த வார்த்தையை நீங்கள் நன்கு கவனியுங்கள். இதன் முடிவிலே உங்களுக்கு தெரியும், நான் இந்த 4லே எந்த நிலத்தை சார்ந்தவன் என்பது நமக்கு தெரியும். முதல் 3 நிலத்தை சார்ந்தவர்களாக நாம் இருந்தால் அங்கேயே நாம் நின்றுவிடக்கூடாது. 4வது நல்ல நிலத்திற்கு நாம் வர வேண்டும் என்று இயேசு நம்மை அழைக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வழியருகே விதைக்கப்பட்ட நிலம். வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். இப்படிப்பட்டவர்கள் தான் வழியருகே விதைக்கப்பட்டவர்கள். லூக்கா எப்படி எழுதுகிறார்? லூக்கா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 8:11. அந்த ஓமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். இந்த 2 வேத பகுதியும் இணைத்து நான் பேசுகிறேன். மத்தேயு 13ஐயும் லூக்கா 8ஐயும் இணைத்து நான் பேசுகிறேன். நன்கு கவனியுங்கள். விதை என்பது தேவனுடைய வசனம். அல்லேலூயா. தேவன் தன்னுடைய வசனமாகிய விதையை ஊழியக்காரரின் மூலமாக மனிதர்களின் இருதயத்திலே அவர் விதைக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவர் அநேக ஊழியர்களின் மூலமாக தமது வார்த்தையாகிய வசனத்தை ஒவ்வொரு மனிதனுடைய, ஒவ்வொரு பெண்ணினுடைய இருதயத்திலே விதைத்து கொண்டே இருக்கிறார். அநேகர் அல்லது சிலர் அந்த தேவனுடைய வார்த்தை இருதயத்திலே விதைக்கப்படுகிறதே, அந்த நிகழ்வின் போது அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், ஆனால் உணர்வு இருக்காது. நல்ல கவனிங்க. உங்களுடைய என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் பொல்லாங்கனாகிய பிசாசு அல்லது ஆகாயத்து பறவையாகிய பிசாசு நம் இருதயத்திற்குள் விதைக்கப்பட்டிருக்கிற வசனத்தை பொறுக்க இயலாது. நீங்களோ நானோ உணர்வே இல்லாமல் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுவோம். அப்பொழுது பிசாசால் நம் இருதயத்திலே விதைக்கப்படுகிற அவ்வசனங்களை பொறுக்க முடியும். சரிதானா? நல்ல கவனிங்க. உணர்வு என்பது என்ன? இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறாரே இந்த ஊழியரின் மூலமாக, என்ன பேசுகிறார், நான் என்ன செய்ய வேண்டும், நான் எதை செய்யக்கூடாது என்கிற ஒரு ஆசையோடு, உணர்வோடு இந்த தேவனுடைய வசனத்தில் ஜீவன் இருக்கிறதே, இதில் வல்லமை இருக்கிறதே, என்னை உயிர்ப்பிக்கிற கிருபை இதில் இருக்கிறதே, என்னை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை இதில் இருக்கிறதே என்கிற எதிர்பார்ப்போடு நீங்களும் நானும் கேட்டால் நாம் உணர்வோடு கேட்கிறோம். அல்லேலூயா.
அப்போ உணர்வில்லாமல் நீங்களோ நானோ தேவனுடைய வார்த்தையை பிரசங்கத்தின் வாயிலாக கேட்கிறோம் என்றால் பொல்லாங்கனாகி பிசாசு நம் அருகிலே வருவான், நம் இருதயத்திலே விதைக்கப்பட்டிருக்கிற வசனத்தை எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான். ஏன் அவன் எடுத்துக்கொண்டு போகிறான்? அதற்கு விளக்கம் தான் லூக்கா அழகாக எழுதியிருக்கிறார். நான் வாசிக்க கேட்டோம், தேவனுடைய வசனம் நம்முடைய இதயத்திலே விதைக்கப்படுகிறது. அதனை தொடர்ந்து என்ன நடக்கிறதாம், நாம் அந்த வசனத்தின் மீது விசுவாசம் வைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து அந்த விசுவாசத்தின் மூலமாக ரட்சிக்கப்படுகிறோம். இந்த நிகழ்வு நடைபெறக்கூடாது. ஒரு மனிதன் ஆண்டவரை விசுவாசித்து ரட்சிக்கப்படக்கூடாது. ஒரு பெண் ஆண்டவரை விசுவாசித்து ரட்சிக்கப்படக்கூடாது. ஆகையால் என்ன செய்ய வேண்டும்? இருதயத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்து போட்டு விட வேண்டும். இதுதான் பிசாசினுடைய எண்ணம். ஆகையால் தான் யாரெல்லாம் உணர்வில்லாமல் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் உணர்வே இல்லாமல் கர்த்தருடைய வசனத்தை வாசித்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை அணுகி அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு விடக்கூடாதே. ஆகையால் அந்த வசனத்தை பொறுக்குவோம் என்று பொறுக்கி கொண்டிருக்கிறான். நம்முடைய குடும்பத்தை நாம் சற்று எண்ணி பார்ப்போம். நம்முடைய கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா? நம்முடைய மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறாளா? நம்முடைய பிள்ளைகள் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? நம்முடைய பெற்றோர், நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் ரட்சிப்புக்குள் இருக்கிறார்களா என்று யோசித்து பார்ப்போம். ஒருவேளை சிலர் அல்லது பலர் இன்னும் ரட்சிப்புக்குள் வரவில்லை என்று சொன்னால், அவர்கள் தேவனுடைய வார்த்தையை வாசித்தாலும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கத்தின் வாயிலாக கேட்டாலும் உணர்வு இல்லாமல் வாசிக்கிறார்கள், உணர்வு இல்லாமல் கேட்கிறார்கள். ஆகையால் தான் பொல்லாங்கனாகி பிசாசு இருதயத்திலே விதைக்கப்பட்டிருக்கிற வசனத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறான், திருடி கொண்டு செல்கிறான். ஆகையால் தான் அவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. அதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 1:1-2. முதலாம் சங்கீதம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் வாசிக்க கேட்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்கு பாருங்க, சங்கீதக்காரன் என்ன குறிப்பிடுகிறார்? 3 சாராரை குறிப்பிடுகிறார். ஒன்று துன்மார்க்கர், இன்னொன்று பாவிகள், இன்னொன்று பரியாசக்காரர். இவர்களோடு நாம் ஐக்கியம் வைக்கக்கூடாது. பேசக்கூடாது என்பதல்ல, பழகக்கூடாது என்பதல்ல, ஐக்கியம் வைக்கக்கூடாது. நல்ல அதிகமான ஒரு நெருக்கம், ஃபெல்லோஷிப் வைக்கக்கூடாது. காரணம், அவர்களோடு அமர்ந்தால் நாமும் துன்மார்க்கர்களாக மாறிவிடுவோம். அவர்களோடு அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணினால் நாமும் பாவிகளாக மாறி போய் விடுவோம். துன்மார்க்கரோடு, பாவிகளோடு, இன்னொன்று என்ன போட்டிருக்கு, பரியாசக்காரரோடு நம்ம அதிகம் ஐக்கியம் வைத்தால் நாமும் அவர்களை போல இன்னொருவரை பற்றி பரியாசம் பேசுகிறவர்களாக மாறிவிடுவோம். ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 3 சாராரையும் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் வைக்க வேண்டுமா. அல்லேலூயா. அநேகர் வேதத்தை வாசிக்கிறாங்க, பிரியத்தோடு வாசிக்கிறாங்களா? அதான் முக்கியம். இது என் ஆண்டவருடைய வார்த்தை அல்லவா? இது தேவனுடைய வசனம் அல்லவா? நான் வேதத்தை வாசித்தால் அல்லது இந்த ஊழியரின் மூலமாக பிரசங்கத்தை கேட்டால் தேவன் தானே என்னோடு பேசுகிறார். அப்படி என்றால் இந்த வார்த்தையை நான் கேட்பேன், இதை நான் வாசிப்பேன் என்கிற ஒரு பிரியத்தோடு, ஆசையோடு தேவனுடைய வசனத்தை நாம் பெறுகிறோம் என்று சொன்னால் அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதில் குறிப்பாக ஒரு சொல்றார் பாருங்க, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் வேதத்தை வாசித்து கொண்டே இருக்க முடியுமா? முடியாது. இரவும் பகலும் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்க முடியுமா? முடியாது. குறிப்பிட்ட மணித்துளிகள் ஆசையோடு வேதத்தை தியானிப்போம், வாசிப்போம். குறிப்பிட்ட மணித்துளிகள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கத்தின் வாயிலாக ஆர்வத்தோடு நாம் கேட்போம். அதனை தொடர்ந்து கேட்ட அந்த வசனங்களை அல்லது வாசித்த அந்த வசனங்களை அவ்வப்போது நாம் தியானித்து கொண்டே இருப்போம். அதுதான் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் விசுவாசத்தை தருகிறது. அந்த விசுவாசமே ஆத்தும ரட்சிப்பை தந்து விடுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. விதைக்கப்படுகிறது, அது நமக்கு ஒரு விசுவாசத்தை தருகிறது ஆண்டவர் மீது. அந்த விசுவாசமே ஆண்டவருடைய ரட்சிப்பை நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள் பெற்று தருகிறது. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் எபிரேயர் தெளிவுபடுத்துகிறார் பாருங்க. நான் வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவ ஆவியினால் ஏவப்பட்டு உந்தப்பட்டு சபைக்கு எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தவரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களை அவைகளை எழுதுவேன், இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இந்த நாட்களிலே தமது வசனத்தை நம்முடைய இருதயத்தில் என்ன செய்கிறாராம்? எழுதுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், இதே காரியம்தான். 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று போதும். ஆண்டவர் தமது வசனத்தை, தம்முடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய மனதிலே எழுதுகிறார். நான் ஒரு பாவம் செய்ய முற்படுகிற போது அல்லது தேவையற்ற ஒரு காரியத்தை செய்ய ஆசைப்படுகிற போது திடீரென்று என் மனக்கண்களுக்கு முன்பதாக தேவனுடைய வசனம் வர வேண்டும். இதை நீ செய்யாதே, இதை நீ பாராதே, இதை நீ செயல்படுத்தாதே என்று வசனங்களின் மனக்கண்களுக்கு முன்பதாக வந்து நிற்க வேண்டும். அப்படி நின்றால்தான் என் மனதிலே, என் இருதயத்திலே தேவனுடைய வசனம் எழுதப்பட்டிருக்கிறது என்று பொருள். நான் நினைக்கிற பாவத்தை எல்லாம் நான் செய்து கொண்டே இருந்தால், அல்லது நான் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று அவ்வப்போது நான் யோசிக்கிறேனோ அதையெல்லாம் தங்கு தடையின்றி நான் மறுபடியும் செய்து கொண்டே இருந்தால், இன்னும் தேவனுடைய வசனம் என்னுடைய இருதயத்தில் விதைக்கப்படவில்லை. ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பானவர்களே, வழியருகே விதைக்கப்பட்ட நிலம். அவர்கள் யார் தெரியுமா? தேவனுடைய வசனத்தை கேட்பார்கள், தேவனுடைய வசனத்தை வாசிப்பாங்க, ஆனால் உணர்வு இல்லாமல் கேட்பாங்க, உணர்வு இல்லாமல் வாசிப்பாங்க. அவங்க விசுவாசித்து ரட்சிக்கப்பட முடியாதபடிக்கு அவர்கள் உணர்வில்லாமல் கேட்டபடியினால் பிசாசால் அவ்வசனங்கள் பொறுக்கப்பட்டு விடுகிறது. அவர்கள் ரட்சிப்புக்குள் வர முடியாது, அவர்கள் இருதயத்திலே அந்த வசனம் எழுதப்பட முடியாது. அவர்கள் பாவம் செய்கிற ஒரு சோதனை வருகிற பொழுது அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த வசனம் செயல்படாது. ஆகையால் நீங்களும் நானும் ஆசையோடு உணர்வோடு தேவ வார்த்தையை கேட்டால், உணர்வோடு ஆசையோடு தேவனுடைய வார்த்தையை வாசித்தால் நிச்சயம் அந்த வசனங்கள் நமக்குள் கிரியை செய்யும். பாவம் செய்வதற்கு முன் அது நம்மை தடுக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. பாயிண்ட் நம்பர் 2, கற்பாறை நிலத்திலே விதைக்கப்பட்ட நிலம். வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். வார்த்தை கவனிங்க, உடனே வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறானா? ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் 1 உபத்திரவம், துன்பமும் 2 துன்பம் உண்டான உடனே இடறல் அடைவான். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கற்பாறையின் மீது விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். பாருங்க, கேட்ட உடனே சந்தோஷத்தோடு இயேசுவை, ஆண்டவரை, வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகிலும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். நல்ல கவனிக்கணும். இந்த 2 அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்க. லூக்கா 8, மத்தேயு 13. இந்த 2 இணைத்தே பேசுகிறேன். யார் கற்பாறை நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால், தேவ வசனத்தை பிரசங்கத்தின் வாயிலாக கேட்கும் போது அல்லது தேவனுடைய வசனத்தை வேதாகமத்தின் மூலமாக நாம் வாசிக்கும் போது உடனே ஒரு சந்தோஷம் வருகிறது. ஆண்டவர் என்னோடு பேசுகிறாரே, இந்த ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்வேன். ரட்சிக்கப்படுகிறாங்க. இப்போ கற்பாறை நிலத்திலே விதைக்கப்பட்டவங்க எப்படின்னா, வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷமாய் விசுவாசத்தோடு அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வந்துருவாங்க. ஆனால் அவர்கள் வேர் கொள்ள மாட்டாங்களாம். கற்பாறையிலே
ஒரு சீடு, ஒரு விதை விழுந்தா அதிக ஆழமான மண் இராது. ஆகையால் சீக்கிரத்தில் முளைக்குமாம். வெயில் ஏறிய போது அந்த வேர் ஆழமாக சென்றிருக்காது அல்லவா, தீந்து போய்விடுமாம். அதே போல சீக்கிரத்தில் ரட்சிப்புக்குள்ள வருவாங்க. வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் இந்த ஆண்டவர் தான் எனக்கு வேணும் என்று உடனே இயேசுவை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆழமாக வேர் விடுகிற அனுபவம் அவர்களுக்குள் இராது. தெரிந்த வசனம் தான், வாசிக்க வேண்டாம். 1 கொரிந்தியர் 1:9 ஆண்டவர் கூறுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் ஐக்கியமாக இருக்கும்படிக்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அப்படி என்றால் இந்த இயேசுவோடு ஆழமான ஐக்கியம் கொள்ளுகிற அனுபவம் அவர்களுக்கு இராது. இந்த இயேசுவோடு ஆழமான உறவு கொள்ளுகிற அனுபவம் அவர்களுக்கு இராது. நல்லா கவனிங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளோதான் அவங்களுடைய ஜெப வாழ்வு இருக்கும். அல்லது ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் அல்லது ஒரு 10 வசனம் ஏதாவது ஒன்று வாசிக்கணும், ஓடணும், அவ்வளவுதான் இருக்கும். இவர்களுக்குள் ரட்சிப்பு இருக்கிறது, ஆனால் ஆழமான வேறு கொள்ளுகிற அனுபவம் இருக்காது. சரிதானா? அடிக்கடி நான் சொல்லுகிற காரியம்தான். பேதுருவை பார்த்து 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா, ஜெபம் பண்ணக்கூடாது என்று கேட்டாரே. 1 மணி நேரம் ஜெபம் மஸ்ட், கட்டாயம் தேவை. அதை தாண்டி இன்னொரு 15 நிமிஷம் கூட்டி பார்க்கலாமே, அதையும் தாண்டி இன்னொரு 1 மணி நேரம் கூட்டி பார்க்கலாமே. இப்படி கிராஜுவலாக அதிகமாக ஜெபம் பண்ண ஆண்டவருக்குள் ஆழமாக வேறிடுகிறோம். இன்னும் அதிகமாக வேதத்தை தியானிக்க நம்முடைய வேர் ஆழமாக கிறிஸ்து இயேசுக்குள் கடந்து செல்கிறது. ஆண்டவரை துதித்து பாடியிருப்பீர்கள், வர்ஷிப் பண்ணியிருப்பீர்கள். பாஸ்டர் இம்மானுவேல் அவர்கள் அழகாக நேர்த்தியாக நடத்தியிருப்பார்கள். இதுபோல வீட்டிற்கு சென்ற பின்னரும் நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே இருந்தால், வாய்களை திறந்தவரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருந்தால் நமக்கு தெரியாது நம்முடைய வேர் ஆழமாக கிறிஸ்து இயேசுக்குள் செல்லும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, கற்பாறை நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா வேர் கொள்ள மாட்டார்கள், ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க ஆழமான வேர் கண்மலைக்குள் சென்றிருக்காது. கிறிஸ்துவாகிய கண்மலைக்குள் ஆழமாக வேறு இராது. ஆகையால் 3 காரியங்களை நாம் வாசிக்க கேட்டோம். மத்தேயு 13 2 காரியத்தை வாசிக்க கேட்டோம். லூக்கா 8:13 1 காரியம் வாசிக்க கேட்டோம். மத்தேயு 13 என்ன வாசிக்க கேட்டோம்னா, 1 உபத்திரவங்கள், 2 துன்பங்கள். லூக்கா 8:13 என்ன வாசிக்க கேட்டோம்னா சோதனை. அப்போ இந்த 3ஐயும் இணைத்து பாருங்க. ஆழமான வேர் கொள்ளாதவன் உபத்திரவம் வரும்போது, ஆழமான வேர் கொள்ளாதவன் துன்பம் வரும்போது, ஆழமான வேர் கொள்ளாதவன் சோதனை சூழலிலே ஆண்டவரை விட்டு விலகி போய்விடுவான், அவன் விழுந்து போய்விடுவான். இவனே கற்பாறை நிலத்திலே விதைக்கப்பட்டவன். சரிதானா? நான் வாசிக்க கேட்கலாமா? முதல் நூற்றாண்டிலே ஆதிகால சபைகளுக்கு அப்போஸ்தலரால் சொல்லப்பட்ட உபதேசம் அல்லது ஆலோசனை என்ன தெரியுமா? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 22 வசனம். அப்போஸ்தலர் 14 22 வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி, வார்த்தை கவனிங்க, விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பவுல் அநேக சபைகளை ஸ்தாபித்து விட்டான். அதனைத் தொடர்ந்து அதையெல்லாம் ஒரு விசிட் பண்ணுவோமே என்று பார்வையிட செல்கிறான். அப்பொழுது இந்த பவுல் அந்த சபைகளை கிறிஸ்துவுக்குள் திடப்படுத்துகிறான், தைரியப்படுத்துகிறான். குறிப்பாக சொல்றான், ஆண்டவரை விசுவாசித்திருக்கிற நீங்கள் அந்த விசுவாச வாழ்வை வழி விலகி சென்றாதீங்க, உபத்திரவம் வருகிற போது சோர்ந்து போயிடாதீங்க. அநேக உபத்திரவம் உங்க வாழ்க்கையில வரும். அநேக உபத்திரவங்களின் ஊடாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று புத்தி சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்போ உபத்திரவம் வராது என்று சொல்லுவது தகுதியான தேவனுடைய வார்த்தை கிடையாது. உபத்திரம் வரும், அதன் ஊடாக செல்வது தான் ஆவிக்குரிய ஜேர்னி. அதுதான் ஆண்டவருடைய அழைப்பு, அதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவருக்குள் வராத அநேக மக்களுக்கும் உபத்திரம் வரும், ஆண்டவருக்குள் வாழ்கிற மக்களுக்கும் உபத்திரம் வரும். என்ன வித்தியாசம்? அவன் உபத்திரவத்திலே அழுது கொண்டே இருப்பான் அல்லது தற்கொலை செய்து மாண்டு போவான். ஆனால் ஆண்டவருக்குள் வாழ்கிற ஒரு மனுஷனோ உபத்திரம் வந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக வாழ்வான். அதுதான் வித்தியாசம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தி தான். சமீபத்தில் 2-3 தினங்களுக்கு முன்னர் பாருங்க, ஒரு பெண்மணி 78 நாட்கள் தான் திருமணமான பின்னர் கணவரோடு இணைந்து வாழ்ந்திருக்கிறாங்க. அதற்குள் அநேக உபத்திரவம்,
அந்த பெண்மணி தற்கொலை செய்து மரிப்பதற்கு முன்பதாக தன்னுடைய தகப்பனாருக்கு ஒரு வாய்ஸ் ஆடியோ அனுப்புகிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, மனதளவிலும் உடலளவிலும் அதிகமான பிரச்சனை, இனிமேல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அவங்க அப்பாட்ட மன்னிப்பு கேட்கிறார், சாரி மன்னிச்சுக்கோங்க, நான் தற்கொலை பண்ணி மாண்டு விடுகிறேன். அப்போ உபத்திரவம் எல்லாருக்கும் வரத்தான் செய்கிறது, ஆனால் வித்தியாசமான கோணத்தில் எல்லாருக்கும் வருகிறது. ஆனால் நீங்களும் நானும் நல்ல கவனிங்க, ஆழமான வேர் கொண்டால் ஜெப ஜீவியத்திலும் வேத தியானத்திலும் அவரை துதித்து ஆராதிக்கிற அந்த காரியங்களிலேயும் ஆண்டவரோடு ஒன்றித்து வாழ்ந்து விட்டால் அந்த உபத்திரவம் இப்படிப்பட்ட விபரீதமான காரியத்துக்கு நம்மை வழி நடத்தாது. அந்த உபத்திரவத்துக்கு மத்தியிலும் ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் தந்து தன்னகத்தை அவர் வைத்துக்கொண்டே இருப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13, 14 2 வசனங்கள் தெரிந்த வசனங்கள் தான். வெண் வஸ்திரத்தை அங்கேயே அணிந்து கொண்டிருக்கிற திரளான மக்கள் பரலோகத்தில் இருப்பதை யோவான் பார்க்கிறான். மூப்பன் கேட்கிறான், இவர்கள் யார்? எனக்கு தெரியாது. அப்போ செய்தி சொல்லப்படுகிறது யோவானுக்கு, இவர்கள் யார் என்றால் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அல்லேலூயா. அப்போ உபத்திரவம் எல்லாருக்கும் உண்டு. உபத்திரவம் ஒரு மனிதனை ஆண்டவரை விட்டு பிரிக்கிறது என்று சொன்னால், தற்கொலையை நோக்கி தள்ளுகிறது என்று சொன்னால், உபத்திரவம் ஒரு மனிதனை அழுது கொண்டே கவலையோடு வாழ வைக்கிறது என்று சொன்னால், அவன் ஆழமான வேர் கொள்ளாதவன். ஆகையால் அவன் கற்பாறை நிலத்திலே விதைக்கப்பட்டவன் தான். அடுத்து பாருங்க, துன்பம். வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு ஊழியர் அவர் என்னிடத்தில் கேட்டார், பிரதர் என்ன பிரதர், ஊழியம் செய்து கொண்டே தான் இருக்கிறேன், ஆனால் சோதனை வந்து கொண்டே இருக்கிறதே. பவுல் தீமோத்தேயுக்கு அதைத்தான் எழுதுகிறார், இன்னும் ஆண்டவருக்குள் பக்தியுள்ள வாழ்வு நான் வாழ வேண்டும், இன்னும் பரிசுத்தமாக நான் வாழ வேண்டும், இன்னும் ஆண்டவருக்காக எதையாவது நான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஏக்கத்தோடு ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நாம் ஸ்டெப் எடுக்கிற போது துன்பம் வருமா? துன்பம் வரும். ஏற்கனவே நான் சொன்னேன், கிறிஸ்துவுக்குள் இராதவர்களுக்கு அந்த துன்பம் மிகவும் வலியை உண்டாக்கும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நமக்கு அந்த துன்பம் மிகப்பெரிய துன்பமோ சிறிய துன்பமோ, ஆனால் ஒரு எல்லையை தாண்டிய வலியை ஏற்படுத்தாது. ஆண்டவர் அழக ஒரு ஆயின்மென்ட் போடுவது போல் அப்படி போட்டு நல்ல ஒரு சமாதானத்தை தந்து அழகாக நடத்திடுவார். அல்லேலூயா. இன்னொரு ஒரு காரியம் பாருங்கள், உபத்திரமும் சொல்லிட்டேன், துன்பம் சொல்லிட்டேன், சோதனை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார், தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். எந்த பின்னணியிலே ஆண்டவர் இதை கூறுகிறார்? முதல் 12 வசனங்களை வீட்டில் போய் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களை வாசித்து பாருங்க. அந்த பின்னணியில் தான் 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் இதை சொல்லுகிறார். முதல் 12 வசனங்களை வாசித்து பார்த்தா, ஆட்டுக்குட்டியின் ரத்தமாகிய அந்த உடன்படிக்கையாகிய இந்த ரட்சிப்புக்குள் இஸ்ரவேல் மக்கள் கடந்து வந்திருந்தார்கள். தண்ணீர் ஞானஸ்நானம், அந்த அனுபவத்துக்குள் இஸ்ரவேல் மக்கள் கடந்து வந்திருந்தார்கள். மோசேக்குள்ளாக செங்கடலே, அதான் தண்ணீர் ஞானஸ்நானம். இன்னும் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம், மேகத்தினால் உண்டான ஞானஸ்நானம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்தது. அதை தாண்டி எல்லாருக்கும் ஒரே ஞான போஜனம், மன்னா அப்பம், எல்லாருக்கும் ஒரே கண்மலையிலிருந்து புறப்பட்டு வர பண்ணின அந்த தண்ணீர், இது ஹோலி கம்யூனியன், பரிசுத்த நற்கருணைக்கு அடையாளம். இந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தது. ஆனாலும் 2 பேர் தவிர அனைவரும் தோற்று போனார்கள். காரணம், ஆண்டவர் அனைத்து மக்களுக்கும் சோதனையை முன்வைத்தார். என்னென்ன சோதனைகள் எல்லாம் முன்வைத்தார்? செங்கடல் மரித்தது, அது ஒரு சோதனை. சரியான உணவு இல்லாமல் இருந்தது, அது ஒரு சோதனை. தண்ணீர் இல்லாமல் இருந்தது அவ்வப்போது, அது ஒரு சோதனை.
இறைச்சி இல்லாமல் இருந்தது, அது ஒரு சோதனை. அமலேக்கியர்கள் பின்தொடர்ந்து சண்டைக்கு வந்தார்கள், அது ஒரு சோதனை. பாசானின் மன்னன் எதிர்த்து வந்தான், அது ஒரு சோதனை. எமோரியரின் ராஜா எதிர்த்து வந்தான், அது ஒரு சோதனை. இன்னும் இச்சையிலே விளத்தட்டுவதற்கு மோவாபிய பெண்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்குள் அனுப்பப்பட்டார்கள், அது ஒரு சோதனை. இப்படி நீங்கள் யாத்திராகமும் எண்ணாகமும் உபாகமும் 3 ஆகமங்களையும் வாசித்து பாருங்க. அநேக சோதனைகளை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு முன்வைத்தார். அந்த சோதனைகளில் எல்லாம் இந்த 1 கொரிந்தியர் 10 முதல் 12 வசனத்தை வாசி பாருங்க. சோதனை தாங்க முடியாமல் ஆண்டவரை பரீட்சித்து பார்க்கிறார்கள் மக்கள். சோதனையை தாங்க முடியாமல் ஆண்டவரை முறுமுறுக்கிறார்கள். பலவிதமான தீமையான மொழிகளை ஆண்டவருக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக பேசுகிறார்கள். 2 மனிதர்கள் தான் சோதனையில் பாஸ் பண்ணாங்க. ஒருவன் யோசுவா, இன்னொருவன் காலேப். இந்த 2 பேர் தவிர மீதமுள்ள அனைவரும் சோதனையில தோற்று போய்விட்டார்கள். அப்போ இந்த 40 வருடத்தில் எவ்வளவு சோதனைகளை ஆண்டவர் முன்வைத்தார், அதில் பாஸ் பண்ணவங்க 2 பேர் தான். அப்போ இந்த சோதனைகள் எல்லாம் நான் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது இவ்வளோ பெரிய சோதனையா, இவ்வளோ பெரிய சோதனையா என்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு வருகிறது. இந்த 12 வசனங்களிலேயும் சொல்லிட்டு 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனையை நான் அனுமதிப்பது இல்லை. பல வேளைகளிலே உங்களுக்கும் எனக்கு உள்ள பிரச்சனை அதுதான். எவ்வளோ பிரச்சனை என் வாழ்க்கையில் இருக்கு இல்லை, அதான் பார்வையிலே பிரச்சனை இருக்கிறது. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மனுஷனாகிய என்னால் தாங்கக்கூடிய அளவு தான் இந்த சோதனை இருக்கு. அதை நம்ம நம்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நமக்கு அது பெரிய பிரச்சனை போல தோன்றும். இல்லை, ஆண்டவர் மட்டுக்கு மிஞ்சி சோதிப்பவர் அல்லர். இஸ்ரவேல் மக்களுக்கு இவ்வளவு பெரிய சோதனை வந்ததே என்று நமக்கு தெரிகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன எழுதுகிறார்? மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை தான் நான் அனுமதிச்சிருக்கிறேன், தாங்கிக் கொள்ளக்கூடிய சோதனையை தான் அனுபவிச்சிருக்கிறேன். அந்த சோதனைக்கு மத்தியிலும் தப்பிக்கொள்வதற்கு ஒரு போக்கை நான் வச்சிருக்கிறேன். இதை சரியாக பயன்படுத்தி 2 பேர் கானானுக்குள்ளே போனாங்க. கரங்களை தட்டி அவனுக்கு மகிமை செலுத்தலாமா? அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் சோதனை வருகிற போது அதை பெருசாக பார்க்காதீங்க, தோற்று போய் விடுவீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருகிற போது, துன்பம் வருகிற போது, உபத்திரம் வருகிற போது மிகப்பெரியதாக பார்க்காதீங்க, அதை சின்னதாக பாருங்க. அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். 10 பிள்ளைகள் தான் இருந்தாங்க யோபுவுக்கு, 10 பிள்ளைகளும் ஆண்டு போனாங்க. அது பெரிய பிரச்சனையா சின்ன பிரச்சனையா? நம்முடைய பார்வைக்கு பெரிய பிரச்சனை போல தோன்றுகிறது. ஆனால் அவன் சின்ன பிரச்சனையாக பார்த்தான். அதனால தான் சொல்ல முடிந்தது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஆகையினால் தேவன் பாருங்க அவனை 2 மடங்கு ஆசீர்வதிக்க முடிந்தது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அப்போ உபத்திரம் வரத்தான் செய்யும், துன்பம் வரதான் செய்யும், சோதனை வரதான் செய்யும். சின்னதாக பார்க்கணும். பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதுக்கு தேவைதான் வேறு கொள்ளுகிற அனுபவம். ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு சரியாக இருந்தா, ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ஐக்கியம் சரியாக இருந்தா, அவருக்குள் இருந்த அந்த பவர், அவருக்குள் இருக்கிற அந்த கிருபை நமக்குள் கடந்து வந்து கொண்டே இருந்தா, எவ்வளோ பெரிய உபத்திரவமோ துன்பமோ சோதனையோ வந்தாலும் அவர் நம்மை தேற்றிக்கொண்டே இருப்பார், அவர் ஆறுதல் படுத்தி கொண்டே இருப்பார். அது நம்மை ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி சோர்வுக்குள்ளாக்காதே, ஆண்டவரை விட்டு விலகக்கூடிய அளவுக்கு அது நம்மை பின்வாங்க செய்யாது. ஆகையினால்தான் வேதம் தெளிவுபடுத்துகிறது. கற்பாறை நிலத்திலே விதைக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா, வசனத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வாங்க, விசுவாசிப்பாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் கிறிஸ்துக்குள் ஆழமான உறவு வைக்க மாட்டாங்க. அதனால சோதனையை பார்த்த உடனே ஆண்டவரை திட்டுவாங்க, துன்பத்தை பார்த்த உடனே ஆண்டவரை திட்டுவாங்க, உபத்திரவத்தை பார்த்த உடனே ஆண்டவரை திட்டுவாங்க. அவங்க எல்லாரும் கற்பாறை நிலம்தான். உங்கள் வாழ்க்கையை செக் பண்ணுங்க, நீங்கள் அப்படி இருக்கிறீர்களா அல்லது நான் அப்படி இருக்கிறேனா? அப்படி இருந்தால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, என் கூட ஆழமான உறவுக்கு நீங்கள் வாங்க, உங்கள் வேர் எனக்குள்ள ஆழமாக பதிக்கப்படுவதாக, இன்னும் என்னோட அதிகமாக நெருக்கமாக நீங்கள் வாழுங்க. துன்பத்தை தாங்க, உபத்திரவத்தை தாங்க, சோதனையை தாங்க, நான் கிருபை தருவேன். அல்லேலூயா. அவன் நம்மோடு இருக்கிற அந்த ப்ரெசன்ஸை நம்ம உணர்ந்து கொண்டே இருந்தால், நமக்கு வலி இருந்தாலும் ரொம்ப பெரிய வலி மாதிரி தெரியாது, சோதனை இருந்தாலும் பெரிய சோதனை போல தெரியாது. அல்லேலூயா. நம்மை விட அநேக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அதிகமாக உபத்திரவப்பட்டிருக்கிறாங்க, அதிகமாக துன்பப்பட்டிருக்கிறாங்க, அதிகமாக சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதற்கு மத்தியிலும் இயேசுவுக்குள் வேரூன்றி வாழ்ந்திருக்கிறார்கள். ஜி ஷார்ப் கொடுங்க. காட்ஸ். தாவீதும் யோபும் யோசேப்பும் அநேக நீதிமான்களும் உன்னிலும்
புஷ்டியடைந்தும் பக்தியில் வேரூன்றி ஏற்ற வேளையில் வாழ்ந்தார்கள் பூர்த்தியாய். கருத்தாய் தெய்வதயவை எப்போதும் நம்பும் பிள்ளையை சகாயர் மறவார். மெய்பக்தி உன்னில் வேர்கொண்டால் இரக்கமான கரத்தால் அனைத்து பாலிப்பார். அல்லேலூயா. பாயிண்ட் நம்பர் 3, முள்ளுள்ள இடத்திலே விதைக்கப்பட்டவர்கள். வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்து, வசனத்தை கேட்கிறவனாயிருந்து, உலக கவலையும், 1 உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கமும், 2 ஐஸ்வர்யத்தின் மயக்கம், வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால், வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான், அவனும் பலன் அற்று போவான். மார்க் எப்படி எழுதுகிறார்? மார்க் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மார்க் 4:18. வசனத்தை கேட்டும், வசனத்தை கேட்டும், உலக கவலைகளும், 1 உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் 2 மயக்கம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும், 3 இச்சைகள் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட, வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறான், பலனற்று போகிறான். லூக்கா எப்படி எழுதுகிறார்? லூக்கா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லூக்கா 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள், கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும், ஐஸ்வர்யத்தினாலும், சிற்றின்பங்களினாலும், 3 ஏற்கனவே சொல்லிட்டேன், 4 சிற்றின்பம் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். இப்ப பாருங்க, முள்ளுள்ள நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, வசனத்தை கேட்பாங்க, விசுவாசிப்பாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. கற்பாறை நிலத்தை காட்டிலும் அவங்க கொஞ்சம் ஒரு சீட்லேருந்து ஒரு முளை கிளம்பி இருக்கும். வெயில் ஏறிய போது அது தீந்து போய் விடுகிறது. அதை விட இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி, ஒரு செடி அளவுக்கு வளர்ந்துடுறாங்க. அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் கூட வளர்ந்துருப்பாங்க. அதற்கு பின்னர் ஈல்டு இருக்காது. ஆண்டவருக்காக பலன் கொடுக்க முடியாதபடிக்கு சூழ ஒரு 4 முட்களை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். 1 கவலை, உலக கவலை. 2 அடுத்த முள் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஐஸ்வர்யம் அல்ல, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், அதன் மீது ஒரு நாட்டம். 3 இச்சைகள். 4 சிற்றின்பம். இந்த 4ஐயும் தான் ஆண்டவர் அந்த 3 சுவிசேஷங்கள் மூலமாக முட்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த 4லும் அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். இந்த 4 முட்களும் சீட்லேருந்து முளை கிளம்பியாச்சு, செடியாயாச்சு, கொஞ்சம் பெருசாயாச்சு. ஆனால் பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுத்து ஒரு நல்ல ஒரு விளைச்சல், ஒரு மகசூல், ஒரு ஈல்டை கொடுக்க முடியாதபடிக்கு இந்த 4 முட்களும் அதை நெருக்கி போட்டு விடுகிறதாம். உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் நாம் இப்படி செக் பண்ணுவோம். அதிக நேரம் கவலைப்படுகிறோமோ? ஆண்டவர் சொல்லுகிறாரே, கவலைப்படுகிறதினால் எவன் தங்களுடைய சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியாதே. எல்லாருடைய வாழ்க்கையிலும் உபத்திரமோ பிரச்சனையோ இருந்துத்தான் ஆகும். நாம் கவலைப்பட்டு நாம் சொல்லுகிறோமே, போன வாரம்லாம் நான் நல்லா ஜபம் பண்ணேன், ஆவியானவர் நல்லா நிரப்பினார், இன்றைக்கி எங்கே போச்சு? கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உள்ள அபிஷேகம் கெட்டு போய்விடுமே. முன்பெல்லாம் எவ்வளோ மகிழ்ச்சி இருந்துச்சு, மகிழ்ச்சி இப்போ இல்லையே. கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் மகிழ்ச்சி வெளியே போய்விடுமே. அதுதான் நடக்கும். கவலைப்பட ஆத்துமத்திலும் சோறு வந்துடும், ஆவியிலும் சோறு வந்துடும், சரீரத்திலும் சோறு வந்துடும். சரிதானா? இருக்கோ இல்லையோ சந்தோஷமாக இருக்க பழகிக்கோங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. அப்போ இந்த கவலை இருக்கிறதே, அதுவே ஒரு முள். இது இல்லையே, அது இல்லதே, பிள்ளைக்கு வேலை இல்லையே, அது இல்லையே, இப்படி சொல்லி கவலைப்பட்டு கொண்டே இருங்க. ஏற்கனவே இந்த ரட்சிப்பு அது ஒரு செடியாக கொஞ்சம் ஒரு 2 அடி 3 அடி வளர்ந்துருந்தாலும் அப்படியே கருகி ஒன்றும் இல்லாமல் பட்டு போயிடும். உள்ள ரட்சிப்பு நம்ம இழந்து போய்விடுவோம்.
அதனால் கவலைப்படாதீங்க. கவலை ஒரு முள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், ஐஸ்வர்யம் அல்ல, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். யோசேப்பு ஒரு ஐஸ்வர்யவான். அவனை ஆண்டவர் குறைத்து சொல்லவில்லையே, ஐஸ்வர்யவான் என்று தானே சொல்லுகிறார். அவன் தானே இயேசுவை அடக்கம் பண்ணுகிறான். அப்போ ஐஸ்வர்யவான் ஆண்டவருக்கு பிடிக்காதா? பிடிக்கும். ஐஸ்வர்யம் ஆண்டவருக்கு பிடிக்குமா? பிடிக்கும். ஆனால் ஐஸ்வர்யத்திலே ஒரு மயக்க நிலை, ஐஸ்வர்யத்திலே ஒரு தாக்கம், ஐஸ்வர்யத்திலே அதிகமான ஒரு விருப்பம், ஐஸ்வர்யத்திலே அதிகமான ஒரு நாட்டம், அதன் மூலமாக ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை குறைத்து கொள்ளுகிறது. அதுதான் ஆண்டவருக்கு ஏற்புடையது அல்ல. சரிதானா? ஐஸ்வர்யத்தின் மீது ஒரு நாட்டம், அதன் மீது ஒரு மயக்கம். ஆகையினால் ஆலயத்துக்கு செல்ல முடியவில்லை, நேரம் கிடையாது. வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் கிடையாது, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, அப்படிங்கிற எண்ணம், அப்படிங்கிற நிலை நமக்குள்ள வந்துட்டுனா அந்த ஐஸ்வர்யமாகிய முள் நமக்குள் வளர்ந்திருக்கிற அந்த ஆவிக்குரிய அந்த செடியை நெருக்கிவிட்டது. அதை அறிந்து கொள்ளணும். அடுத்தது பாருங்க, இச்சைகள். அடுத்தது பாருங்க, சிற்றின்பம். அந்த ரெண்டையும் இணைத்துக் கொள்ளும். இச்சை, சிற்றின்பம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. மோசே தெளிவாக குறிப்பிடுகிறான், அனித்தியமான பாவ சந்தோஷம் எனக்கு வேண்டாம், நான் வெறுப்பேன். நித்தியம், அதுக்கு ஆப்போசிட் தான் அனித்தியம். நித்தியம்னா நிரந்தரமாக, அனித்தியம்னா தற்காலிகமாக. அப்போ நிரந்தரமாக ஒரு இன்பம் உண்டு, நிரந்தரமாக ஒரு சந்தோஷம் உண்டு. ஆனால் மோசே குறிப்பிடுகிறார் அனித்தியமான பாவ சந்தோஷம். அப்போ தற்காலிகமான பாவ சந்தோஷம் வேண்டாம், வெறுக்கிறேன். அப்போ பாவத்திலும் ஒரு சந்தோஷம் இருக்கிறதா? இருக்கிறது. பாவத்திலே ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அது நிரந்தரமான சந்தோஷம் அல்ல, அது தற்காலிக ஒரு சந்தோஷம்தான். ஆபாசமான காட்சிகளை பார்த்தா நமக்குள் ஒரு சந்தோஷம் வருமா? நிச்சயம் வரும். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் ஒரு சந்தோஷம் வருமா? நிச்சயம் வரும். பொய் சொல்லி சில காரியங்களை சாதித்தால், அது அசுத்தமான வார்த்தைகளை பேசி நான் தான் ஹீரோ, நான் தான் ஒரு தாதா போல செயல்பட்டால் கொஞ்ச நேரம் சந்தோஷம் இருக்குமா? சந்தோஷம் இருக்கும். பாவத்திலே ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அது அனித்தியமானது தான், அது தற்காலிகமானது தான். அதைத்தான் இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா மூவருமே குறிப்பிடுகிறார்கள். அந்த சிற்றின்பம், இச்சைகள், அது சிற்றின்பம், குறுகிய காலத்துக்கு இன்பம் தருகிறது தான். நிரந்தர இன்பத்திற்காக அதை விட்டுவிட்டு குறுகிய சந்தோஷத்திலே நாம் இருந்து விடக்கூடாது. இந்த குறுகிய கால சந்தோஷம் இருக்கிறதே, அது முள்ளாக மாறி நமக்குள் இருக்கிற ஆவிக்குரிய செடியை நெருக்கி போட்டு விடும். ஆகையால் கவலை ஒரு முள், புறம்பே தள்ளுங்க. ஐஸ்வர்யத்தின் மீது மயக்கம், நாட்டம், புறம்பே தள்ளுங்க. சிற்றின்பமோ இச்சையோ புறம்பே தள்ளுங்க. அதை நம் உள்ளத்துக்குள்ளே வைத்து கொண்டிருந்தால் நீங்களும் நானும் முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட ஒரு லேண்டு தான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியாது, ஆண்டவருக்கு பலன் கொடுக்க முடியாது. பாயிண்ட் நம்பர் 4, இதான் கடைசி. நல்ல நிலத்திலே விழுந்த அந்த விதை, நல்ல நிலம். வாசிக்கலாம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களோ வசனத்தை கேட்கிறவர்களும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். இது 3 சுவிசேஷ புத்தகத்திலும் வாசி பாருங்க. மார்க் 4ஆம் அதிகாரத்திலும் வாசி பாருங்க, லூக்கா 8ஆம் அதிகாரத்திலும் வாசித்து பாருங்க. இந்த 30, 60, 100, 30% வச்சுக்கலாம், 60% வச்சுக்கலாம், 10% வச்சுக்கலாம், தவறு கிடையாது. இப்போ நல்ல கவனிங்க, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவங்க ஆண்டவருக்கு பலன் தருகிறார்கள். இந்த எண்ணம் தான் அநேகருக்கு கிடையாது. சரிதானா? நல்ல நிலத்தில் நான் விதைக்கப்பட்டிருந்தா 30 மடங்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டுருவேன், அப்படி கிடையாது. 60 மடங்கு 60% நான் ஆசீர்வதிக்கப்பட்டுருவேன், அப்படி கிடையாது. சமீபத்தில் கூட ஒரு பிரசங்கத்தை நான் கேட்டேன். அவங்க இப்படி தான் சொல்கிறாங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நிலைமை இது இருந்தால் 60 மடங்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவது இந்த சப்ஜெக்ட்லேயே கிடையாது. என்னன்னா பலன் கொடுப்பீர்கள், ஆண்டவருக்கு பலன் கொடுக்க முடியும். அதைத்தான் இந்த பேரபிள் மூலமாக நம்ம அறிகிறோம். வாசிக்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. என்ன சொல்ல வருகிறார் இயேசு? நான் மரிக்கக்கூடிய வேளை வந்தது,
நான் அடக்கம் பண்ணப்படக்கூடிய வேலை வந்திருக்கிறது, நான் உயிரோடு எழும்பக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது, பரலோக ராஜ்யத்தில் எழுந்தருளி சென்று பிதாவின் வலது பார்சத்திலே போய் அமரக்கூடிய வேலை வந்துவிட்டது. என்னுடைய கடைசி ஓட்டம் மனுஷகுமாரனாகிய நான் மரணத்தின் மூலமாக, உயிர்த்தெழுதலின் மூலமாக, பரமேறுகிற அந்த காரியத்தின் மூலமாக மகிமைப்படுகிற வேலை வந்திருக்கிறது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உண்மையில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். என்ன சொல்லுகிறார் இயேசு? நான் மரிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது, என்னுடைய ஊழியத்தின் கடைசி எல்லை வந்துவிட்டது. உண்மையில் நான் சொல்லுகிறேன், கோதுமை மணியாகிய நான், இந்த இடத்துல மணி என்பது சீடு, விதை, கோதுமை விதையாகிய நான், இயேசுவாகிய நான் கோதுமை மணி, கோதுமை விதையாகிய நான் மரிக்கணும். அப்பதான் பிதாவுக்கு நான் பலன் கொடுக்க முடியும். நான் ஏன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தேன்? அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தானே. மனுஷகுமாரனாகிய நான் ஊழியம் கொள்வதற்கா? இல்லை, செய்வதற்காகத்தானே. அநேகரை மீட்கும் பொருளாக ஜீவனை கொடுப்பதற்காகத்தானே இறங்கி வந்தேன். என்னை பற்றிய அஜெண்டா அதுதானே. கோதுமை மணியாகிய நான் மரிக்கணும், அப்பதான் நான் பலன் கொடுக்க முடியும் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து என்ன சொல்றார்? ஒரு ஆலோசனை வாசிங்க. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவன் எவனோ அவன் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்ளுவான். அவன் அதை காத்துக்கொள்வான். தொடர்ந்து நமக்கு ஆலோசனையாக சொல்றார், நீங்களும் அப்படித்தான் ஜீவனை காத்துக்கொள்ளணும்னு நினைச்சிங்கன்னா இழந்துருவீங்க. வெறுத்தா நித்திய ஜீவ காலமாக பரலோகத்தில் பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. என்ன சொல்ல வருகிறார் இயேசு? நான் கோதுமை மணி, நான் செத்தால் ஒழிய, நான் மரித்தால் ஒழிய பிதாவுக்கு பலன் கொடுக்க முடியாது. இந்த இயேசு மரித்தார், உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு உலகமெங்கிலும் அவருடைய அடியவர்கள் இருக்கிறார்கள். உலகமெங்கிலும் அவருடைய விசுவாசிகள் நாம் இருக்கிறோம். உலகமெங்கிலும் சீஷர்கள் நாம் இருக்கிறோம். இன்றைக்கி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2%, 3%, 4% என்று சொல்லுகிறது. உண்மையில் நான் சொல்லுகிறேன், எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், என்னோடு ஊழியத்தில் இணைந்து செய்கிற பலர் அல்லது அநேக விசுவாச குடும்பங்கள், எனக்கு தெரிந்தவர்கள் பெரும்பான்மையான மக்கள் இந்துக்கள் தான். ஆனால் அவங்க ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் இருக்கிறாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க, அநேக ஊழியர்களாக இருக்கிறாங்க. இன்னும் பேரை கெசட்டில் அவங்க மாற்றலை, அவ்வளவுதான். இது அரசுக்கு தெரியாது. அதனால் இன்னும் 2%, 3%, 4%, 5% சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அநேக மக்கள் ஊழியர்களாக மாறிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க இன்னும் இந்துக்கள் என்று தான் கருதப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் எண்ணிக்கை பெருகி கொண்டு தான் இருக்கிறது. தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகமெங்கிலும் பெருகி கொண்டு தான் இருக்கிறது. இதற்கு எல்லாம் காரணம், கோதுமை மணியாகிய ஜீசஸ் விதைக்கப்பட்டிருக்கிறார், அவர் மரித்திருக்கிறார். அதில் கிடைத்த ஒரு ஈல்டு இருக்க, அதுதான் பிதாவாகிய தேவனுக்கு இயேசுவால் கிடைத்த ஈல்டு. அதான் நீங்களும் நானும். கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆண்டவருக்குள் மரிக்க, ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்க. நல்லா கவனிக்கணும், ஜீவனை ரட்சிக்க வேண்டும். 80 வருஷம் வாழணும், 100 வருஷம் வாழணும் ஆசைப்படுவது தவறல்ல. எதற்காய் வாழ ஆசைப்படுகிறீர்கள்? யாருக்காய் வாழ ஆசைப்படுகிறீர்கள்? எதனை சாதிக்க ஆசைப்படுகிறீர்கள்? அதுதான் முக்கியம். 1 தெசலோனிக்கேயர் 2:7 பாருங்க, வாசிக்க வேண்டாம். இங்க பவுல் கூறுகிறார், உங்களிடம் பால் கொடுக்கிற தாயானவள் பால் கொடுத்து எப்படி பிள்ளையை காப்பாற்றுகிறாளோ அதுபோல களங்கமில்லாத திருவசனமாகி ஞானப்பாலை கொடுத்து உங்கள் ஆத்மாவை நாங்கள் காப்பாற்றினோம். தொடர்ந்து சொல்லுகிறார், உங்களுக்காக என் ஜீவனையும் கொடுக்க மனதாயிருந்தோம். என்ன சொல்ல வருகிறார்? உங்களுக்காக உயிரே கொடுக்க நாங்கள் மனதாயிருந்தோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 21:13. அப்போஸ்தலர் 21:13. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். அகபு சொல்லிவிட்டார் தீர்க்க தரிசனமாக, பவுலே எருசலேமிலே நீர் கட்டப்படுவீர். இப்ப லூக்காவோடு இணைந்த ஒரு குழு அழுது கொண்டிருக்கிறது. பவுலே எருசலேமுக்கு போக வேண்டாம்,
நீர் கட்டப்பட்டு விடுவீரே அப்படின்னு தான் பவுல் சொல்கிறான். கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிக்கவும் நான் தயார். அல்லேலூயா. வாசிக்கலாம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20:24. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை போதும் தொடர்ந்து சொல்றாரு. என் ஓட்டத்தை ஜெயமாக முடிக்கணும், அதுதான் என் லக்கு. பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும், அதுதான் என் லக்கு. என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். நீங்களும் நானும் நம்முடைய பிராணனை எவ்வளவு அருமையாக எண்ணுகிறோம், தவறல்ல. ஆனால் அந்த பிராணன் ஏன் நமக்குள்ள இருக்க வேண்டும்? இந்த பிராணனை வைத்து நான் ஆண்டவருக்காக என்ன சாதிக்க போகிறேன்? யோசித்து பார்த்தீங்களா? ஆண்டவரே, என் பிராணனை இன்னும் கொஞ்ச காலம் எனக்குள்ளே வையும், இன்னும் உமக்காக நான் சேவை செய்யணும். இந்த எண்ணம் இருந்தால் நல்ல எண்ணம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. 2 காரியத்தை நான் சொல்லி முடிக்க போகிறேன் ரொம்ப சீக்கிரமாக. நல்ல கவனிங்க. வாசிக்கலாம். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். அப்படியே வேகமாக வாசிருங்க. எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து. மனுபுத்திரனே, நீ அந்த கலக வீட்டாரை போல கலகக்காரனாய் இராமல் நான் உன்னோடு சொல்லுகிறதை கேள். உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார். அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையில் ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது. அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. அடுத்த அதிகாரம் 1ஆம் வசனத்தில். பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரத்தில் போய் அவர்களோட பேசு என்றார். இஸ்ரவேல் சந்ததியாருக்கு போய் அவர்களோட பேசு என்றார். அப்படியே என் வாயை திறந்தேன். அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல தித்திப்பாய் இருந்தது. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேலின் சந்ததியாரத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோட பேசு. போதும். நல்ல கவனிங்க. நான் ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க. எசேக்கியேலுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் காண்பிக்கிறார். அவனை பார்த்து சொல்றார், இஸ்ரவேல் மக்கள் 70 வருஷம் பாபிலோனிலே இப்பொழுது சிறையிருப்பிலே இருக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கும்போதும் கலகக்காரர்கள், கலகம் பண்ணி கொண்டுதான் இருந்தார்கள். இப்பொழுது 70 வருஷம் சிறையிருப்பிலே பாபிலோனுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இப்பொழுதும் அவர்கள் கலகக்காரர் தான். ஆனால் அந்த கலகக்காரரோடு நீயும் ஒரு கலகக்காரனாக இராதே. அல்லேலூயா. நிறைய பேர் சண்டை போடுறாங்க, நிறைய பேர் கலகம் பண்ணி கொண்டிருக்காங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, நீ அவங்க கூட ஒரு கலகக்காரனாக, ஒரு கலகக்காரியாக இராதே. தொடர்ந்து சொல்கிறாரு, என் கையை பார்க்குறான். எசேக்கியேலின் கண்களுக்கு முன்பதாக ஆண்டவருடைய கரம் தெரிகிறது. ஆண்டவருடைய கரத்தில் ஒரு புத்தகம் இருக்கிறது. உள்ளேயும் எழுத்துக்கள், வெளியேயும் எழுத்துக்கள். அந்த எழுத்துக்களை அவன் பார்க்கிற போது 3 காரியம் அவனுடைய கண்களுக்கு தெரிகிறது. ஆண்டவருடைய புலம்பல்கள் இருக்கிறது, ஆண்டவரின் தவிப்புகள் இருக்கிறது, ஆண்டவரின் ஐயோ என்கிற ஆதங்க குரல் இருக்கிறது. 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா இந்த புத்தகத்தை நீ புசி. அவன் வாயை திறக்கிறான். ஆண்டவரே தன்னுடைய கையில் உள்ள புத்தகத்தை அப்படியே வாய்க்குள் வைக்கிறார். அவன் புசிக்கிறான். தித்திப்பாக இருக்கிறது. தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை, என் தவிப்பை, என் புலம்பலை, என்னுடைய ஐயோ என்கிற ஆதங்க குரலை இப்போ நீ புசிச்சிட்ட, உனக்குள்ளே வந்துட்டு இனிமே என் வார்த்தைகள் இஸ்ரவேல் மக்களுக்கு நீ அறிவிக்கிற ஒரு தீர்க்கதரிசி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து. நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும். நான் அந்த சிறு புஸ்தகத்தை
தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். 2 வேத பகுதி வாசிக்க கேட்டோம். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம், அதனைத் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம். 2 கருத்தை இணைத்து பாருங்க. எசேக்கியேலாக இருக்கட்டும், திவ்ய வாசகனாகிய யோவானாக இருக்கட்டும், இருவருக்கும் கொடுக்கப்பட்டது வார்த்தையாகிய புத்தகம். இருவரையும் பார்த்து ஆண்டவர் சொன்னார், இதை நீ புசிக்க வேண்டும். புசிக்கும் போது வாய்க்கு தித்திப்பாக இருக்கும், உள்ளே சென்ற பின்னர் அது ஒரு வேதனையை கொண்டு வரும், கசப்பாக இருக்கும். அதை செய்தால், அதை புசித்து விட்டால் நீங்கள் 2 பேருமே தீர்க்கதரிசிகள் தான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், உங்கள் கரங்களில் என் வார்த்தைகள் அடங்கிய வேத புத்தகம் இருக்கிறது. 3 காரியத்தை பாருங்க. என்னுடைய புலம்பல் அதில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய தவிப்பு அதில் இருக்கிறது, என்னுடைய ஐயோ என்கிற ஆதங்க குரல் அங்கே இருக்கிறது. யோசித்து பாருங்க. மாட்டிற்கு கூட எஜமான் தெரிகிறது, கழுதைக்கு கூட ஆண்டவன் தெரிகிறது, முன்னணை தெரிகிறது, தீவனப்பட்டு எங்கு இருக்கிறது என்று தெரிகிறது. நான் உண்டாக்கின என் ஜனங்களுக்கோ உண்டாக்கின கர்த்தராகி என்னை தெரியவில்லையே. ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு குரல். ஒரு பெண் தன் கணவனை விட்டுவிட்டு இன்னொருவனுடைய போய்விடுகிறாள். அதனை தொடர்ந்து இந்த பழைய கணவன் அவளிடத்தில் சேருவானோ மாட்டானே? கர்த்தர் சொல்றார், நானோ மறுபடியும் என்னிடத்துக்கு திரும்பி வா என்று சொல்லுகிறேன். இவரை போல் அன்பு எவருக்கு உண்டு? எருசலேம் பட்டணத்திற்கு அருகிலே வருகிறார், சமீபித்து வருகிறார். ஒரு தீர்க்கதரிசன பார்வையோடு அந்த பட்டணத்திற்கு வரக்கூடிய அழிவுகளை எல்லாம் இயேசு பார்க்கிறார். உட்கார்ந்து கண்ணீர் சிந்தி அழுகிறார். நல்ல கவனிங்க. அநேக மக்களை பார்க்கும்போது இன்றைக்கும் இயேசு பரிதபிக்கிறார், இன்றைக்கும் இயேசு அங்கலாய்க்கிறார், இன்றைக்கும் இயேசு அழுது கொண்டே இருக்கிறார். செய்தித்தாள்களை நீங்கள் வாசித்து கொண்டு தானே இருக்கிறீர்கள், டெலிவிஷனில் செய்திகளை நீங்கள் பார்த்து கொண்டே தானே இருக்கிறீர்கள். இயேசு இல்லாமல், ரட்சிப்பு இல்லாமல் எவ்வளோ மக்கள் மாண்டு போகிறார்களே. எவ்வளோ கொலையை நாம் பார்க்கிறோம், எவ்வளவு தற்கொலையை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இல்லாமல் மாண்டு போகிற ஏராளமான மக்கள். இதற்கு மத்தியிலே நான் வாசிக்கிற அந்த வேதத்திலே ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு தொனி இருக்கிறதே, அவருடைய அழுகுரல் இருக்கிறதே, அவருடைய தவிப்பு இருக்கிறதே. இதெல்லாம் நமக்குள் எப்பொழுது வரும் என்று சொன்னால், நல்ல கவனிங்க. இந்த விதைக்கிறவன் உவமையில் இயேசு சொல்கிறாரு, என்னுடைய தவிப்பாகிய இந்த வார்த்தையை, என்னுடைய அங்கலாய்ப்பாகிய இந்த வார்த்தையை, ஐயோ என்கிற ஆதங்க குரலை உனக்குள் நான் விதைக்க விரும்புகிறேன். குறிப்பாக என் வார்த்தைகளை நீ புசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதோ 2 அதிகாரம், ஏதோ 3 அதிகாரம், அல்லது 2 வசனம், அல்லது 5 வசனம், அதுவும் டெய்லி இல்லை, அவ்வப்போது நேரம் கிடைக்கும் போது, அப்படியெல்லாம் இல்லை. குறைந்தபட்சம் 5 அதிகாரத்தை வாசிங்க. இன்னும் கொஞ்சம் முடிந்தால் 10 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். வாசித்து விடணும் என்று பொருள் விளங்காமல் வாசிடாதீங்க, வேஸ்ட் ஆயிரும். வாசிக்கிற வசனத்தில் என்ன இருக்குன்னு கருத்தாய் தியானம் பண்ணுங்க, அதை அப்படியே வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எரேமியா கூறுவது போல, எரேமியா 20:9 அவருடைய வார்த்தை என் எலும்புகளுக்குள் அடைபட்டிருக்கிறது, அக்னியை போல என் இருதயத்தில் இருக்கிறது. நல்லா கவனிங்க. இந்த வேத வசனத்தை மட்டும் அனுதினமும் கருத்தாய் நீங்கள் வாசித்து தியானித்து உட்கொண்டு கொண்டே இருங்கள். சீக்கிரத்தில் நீங்கள் தீர்க்கதரிசியாக மாறிடுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்பழச்சங்க பண்டிகையை நாம் ஆசரிக்க இருக்கிறோம். லண்டன் மாநகரிலே கால்கள் செயலற்ற ஒரு அம்மையார் பிறந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு மரணப்படுக்கை தான். ஆனாலும் தன்னுடைய திருமணத்திற்கென்று 100 பவுன் நகை அவர்கள் சேகரித்து வைத்திருந்தார்கள். பெற்றோர்கள் அதை அவளுக்காக வைத்திருந்தார்கள். அவளோ தன்னுடைய அண்ணன் மூலமாக, ஜான் டக்கர் மூலமாக இந்த பாளையங்கோட்டையின் செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்டாள். கடிதத்தின் வாயிலாகவும் கேள்விப்பட்டால், இந்த ஜான் டக்கர் லண்டன் மாநகரிலே ஒரு ஆலயத்தில் இந்த பாளையங்கோட்டையின் நிலைமையை, பெண்களின் அவல நிலைமையை எல்லாம் சொல்லுகிற அந்த செய்தியும் கேள்விப்பட்டால், தன்னால் எழுந்து நடக்க முடியாது. வீடு ஆலயம், ஆலயம் வீடு, அதை தவிர வேறொன்றும் அவளுக்கு தெரியாது. ஆனால் தீர்மானித்தால், இந்த இயேசுவுக்காக எதையாவது நான் செய்ய வேண்டுமே, இயேசுவை அறிய வேண்டுமானால், ரட்சிப்பை மக்கள் பெற வேண்டுமானால், தேவராஜ்யம் பாளையங்கோட்டையில் உள்ள மக்கள் வர வேண்டுமானால்,
சத்திய வசனத்தை வாசிக்க தெரிய வேண்டுமே. அவர்களுக்கு கல்வி அறிவு இல்லை என்று சொல்லப்படுகிறதே. என் திருமணத்திற்காக எனக்காக வைக்கப்பட்டிருந்த இந்த 200 பவுன் நகையும் அதற்கு நான் கொடுத்து விடுகிறேன். கொடுத்தாள். தன்னுடைய தோழிகளிடம் 20 பவுன் நகையை சேகரித்து கொடுத்தாள். அதன் மூலமாக பாளையங்கோட்டையில் வந்தது தான் சாராள் டக்கர் பள்ளி, சாராள் டக்கர் கல்லூரி, சாராள் டக்கர் ஆசிரியர் பயிற்சி மையம். குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஜான் டக்கர் கடிதம் எழுதுகிறார். இப்பொழுது பண வசதி இல்லை, ஆகையினால் பள்ளியை நாங்கள் நிறுத்திவிட்டோம். அந்த கவலையினாலே இந்த சாராள் டக்கர் உடல் நலிவுற்றது, மரணப்படுக்கை. அவளை சூழ சில தோழிகள் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த சாராள் டக்கர் அம்மையார் என்ன கூறினார்கள்? நான் மரிக்கப் போகிறேன், ஆனால் எனக்கு ஒரு கவலை இருக்கிறது. என் நகையை கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன், ஆனாலும் நிதி உதவி இன்னும் தேவைப்படுகிறதே. நான் மரிக்கப் போகிறேனே, அந்த மக்கள் கிறிஸ்துவை அறிய வேண்டுமே, கல்வி அறிவை பெற வேண்டுமே என்று சொல்லிக்கொண்டே மரித்தாள். அந்த செய்தி தான், அதனுடைய தாக்கம் தான் அந்த தோழிகள் மறுபடியும் இவளுடைய மரணத்திற்கு பின்னர் 800 பவுனுக்கு மேலாக நகைகளை பாளையங்கோட்டைக்கு ஜான் டக்கருக்கு கொடுத்தார்கள். அதன் மூலமாகத்தான் இன்றைக்கும் கம்பீரமாக இப்படிப்பட்ட கல்வி நிறுவனங்கள் ஜொலித்து கொண்டிருக்கிறது. வெறும் கல்வி அல்ல, அநேக பிள்ளைகள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு இன்றும் மிகப்பெரிய காரணியாக அது இருக்கிறது. ரேனியஸ் ஐயரை பற்றி நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோமே. சமீபத்தில் கூட 2-3 தினங்களுக்கு முன்னர் அவருடைய கல்லறையிலிருந்து கத்தீட்ரல் சர்ச்சுக்கு பவனியாக அநேகர் சென்றார்களே. 200 ஆண்டுகள் ஆகிவிட்டது கத்தீட்ரல் சர்ச். அந்த ரேனியஸ் சிஎம்எஸ் மிஷனரி இயக்கத்தை சார்ந்தவர், சர்ச் மிஷனரி சொசைட்டி. அதிலிருந்து மேலை நாட்டிலிருந்து பாளையங்கோட்டைக்கு அனுப்பப்பட்ட ஒரு மிஷனரி ஏறக்குறைய 400 சபைகளை திருநெல்வேலி மாவட்டத்திலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் அவர் தோற்றுவித்தார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த வார்த்தையை நீங்கள் புசித்து பாருங்கள். இந்த வார்த்தையை அவர் விதைக்க விதைக்க இன்னும் வாசித்து வாசித்து இன்னும் விதைக்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க. தேவனுடைய பாரம் உங்களுக்கு புரியும், அவருடைய தவிப்பு உங்களுக்கு புரியும், அவருடைய அழுகுரல் உங்களுக்கு புரியும், அவருடைய அங்கலாய்ப்பு உங்களுக்கு புரியும். இன்னும் ஆண்டவருக்காக நான் எதை செய்வது, இன்னும் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக நான் என்னத்தை கொடுப்பது, அல்லது என்னையே நான் கொடுப்பதா, அல்லது அவருக்காக நான் ஓடி ஓடி எதையெல்லாம் சொல்லுவது, யாரை பார்த்தாலும் ரட்சிப்பின் செய்தி கூறி அறிவிப்பது என்கிற வேகம் உங்களுக்குள் எழும்பி வரும். நல்ல கவனிங்க. வழியோரமாய் விதைக்கப்பட்ட அந்த நிலமாய் நீங்கள் இருந்தால் இன்றைக்கு அங்கிருந்து ஜம்ப் பண்ணி வெளியே வந்துடுங்க. கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக இருந்தால் அதிலிருந்து ஜம்ப் பண்ணி வெளியே வந்துடுங்க. முட்கள் நிறைந்த நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக நீங்களும் நானும் இருந்தால் வெளியே வந்துடும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக ஆண்டவருக்கு பலன் கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த வசனம் எனக்கு விதைக்கப்பட்டு 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 எனக்கும் என் குடும்பத்துக்கும் பலன் அப்படி அல்ல. இயேசு விதைக்கப்பட்டார், உலகத்தில் இவ்வளவு கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. பவுல் விதைக்கப்பட்டார், உயிரே போனாலும் பரவாயில்லன்னு 3 வசனங்களை நம்ம வாசித்தோம். அதன் மூலமாக அவன் மூலமாக என்ன ஈல்டு வந்துச்சு? 13 கடிதங்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. அவர் இல்லை, பவுல் இல்லை, அவர் எழுதிய நிருபங்கள் இன்றைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பார்த்தால் திரளான சபைகளை அவர் உருவாக்கி இருக்கிறார். அதுக்கு தான் நான் சொன்னேன், சாராள் டக்கர் மூலமாக இன்று எவ்வளோ பலன் இருக்கிறது, ரேனியஸ் ஐயர் மூலமாக எவ்வளோ பலன் இருக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவருக்காக பலன் கொடுக்க ஆண்டவர் நம்ம எழுப்புவாராக. அல்லேலூயா. ஒரே ஒரு சின்ன தீர்மானத்துக்குள்ளே வாங்க. 5 அதிகாரம் டெய்லி வாசிப்பேன், வாசிக்கிற வசனத்தை நான் தியானிப்பேன், அதன்படி நான் கை கொள்ளுவேன். அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவருடைய தவிப்பை, ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை, அவருடைய ஐயோ என்கிற ஆதங்க குரலை நான் புரிந்து கொண்டு நரகத்தை நோக்கி ஓடுகிற சிலருடைய கால்களையாவது தடுத்து தேவ ராஜ்யத்துக்கு நேராக திருப்ப எதையாவது நான் செய்வேன். என்னை ஆண்டவருக்கு தருகிறேன். இந்த எண்ணத்தோடு தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. எண்ணத்தோடு தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். கண்களை மூடிக்கோங்க. ஹல்லேலூயா. பி ஃப்ளாட் கொடுங்க, பி ஃப்ளாட். கண்களை மூடிக்கோங்க. ஜீசஸ் ஜீசஸ். எத்தனை நாடுகளின் நாட்களில் கர்த்தரின் பணிக்குத்தான் கதவடைத்தார். திறந்த வாசல் இன்று உனக்கெதிரில் பயன்படுத்தும் மக்கள் ஞானவான்கள். திற உண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோயார். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இயேசுவே எங்கள் உள்ளங்களில் அன்பெனும் ஆவியால் நிறைத்திடுமே. இந்தியாவில் எல்லா தெருக்கள்
நாட்களிலும் இயேசுவின் நாமம் விரைந்திடுமே. திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.